நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சினா என்ன, இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லத விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும், கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும். எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு, எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான, நான் பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது. இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுப்பாரு. அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி, ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார். அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் ராகு பயணிக்க போகிறாங்க. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய இடத்துக்கு வரும்போது ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அந்த கிரகங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கும். அதில் மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 9 வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வாழ்க்கையில் ஒரே போராட்டங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கணவன் மனைவி பிரச்சனை, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு நிறைய தொந்தரவுகள், முக்கியமாக பார்த்திங்கன்னா கடனுடைய அளவை தாங்க முடியலனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, மாறி மாறி வாழ்க்கையில் முயற்சி எல்லாம் செஞ்சேன், ஆனால் உயர்வே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய கேது பகவான் மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் முயற்சியெல்லாம் வெற்றியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியாக முயற்சி பண்ணாமல் சில பேர் நேரம் இருப்போம், இல்லை நம்ம முயற்சி பண்ணால் கூட நம்மளுக்கு சாதகமாக நடக்காமல் சூழ்நிலைகள் நிறைய நேரத்தில் இருக்கும். அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி அந்த சூழ்நிலைகள் சரியில்லாதனால ஜெயிக்க முடியல சார், நான் எல்லாமே பிஸ்னஸில் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் சார், கடைசியில் ஒரு இடத்துல பணம் வர வேண்டியது, அந்த பணம் வராதனால என்னுடைய பெரிய லெவலில் நஷ்டமாயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன், அதில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகாமல் அப்படியே லாக் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிரச்சனைகள், நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு வெற்றியை இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்னா, கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணணும். இந்த கேது வரும்போது என்னன்னா, கேது எப்பயும் சின்னதாக்கி தான் அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணால் தான் அதில் வெற்றியை கொடுக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். அதுக்கான வாய்ப்புகளை இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு. இந்த பாக்யஸ்தானத்தில் ராகு வரும்போது பலவிதமான நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. அந்த பலவிதமான நன்மைகள் சொல்லும்போது இந்த 9ஆம் இடம் தான் இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதவி நம்மளுக்கு தேடி வர்றது, அதே மாதிரி ஒரு சம்பள உயர்வு நம்மளை தேடி வர்றது, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அந்த ட்ரான்ஸ்ஃபரே நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கறது, வெளிநாடு பயணம் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம், வெளிநாட்டில் போய் வேலைக்கு பார்க்கக்கூடிய யோகத்தை இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பார்.
யாரெல்லாம் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்கும். வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி கூட ஒரு சண்டை சச்சரவில் கடந்த காலகட்டத்தை சந்திச்சிட்டிங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். அதே போல் வெளிநாட்டில் சில பேருக்கு வேலை இல்லாத ஒரு பிரச்சனை, அங்கே போயும் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலைலாம் சில பேருக்குலாம் இருக்குது. இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் சார் வந்தேன், கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், வீசா முடிய போகுது, எனக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் பதறாமல் இருங்க, பயப்படாமல் இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதேமாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும். இல்லை சார் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது, இப்போது நான் டைவர்ஸ்க்கு போயிட்டேன், பிரச்சனை நிறைய ஆகிடுச்சு, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, கணவருக்கும் சண்டை, பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், குழந்தை என்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு வரும். என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். முக்கியமாக டைவர்ஸ் ஆகக்கூடிய விருப்பப்படக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி கொடுக்க போகுது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்பாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவுக்கிட்டேருந்து பணம் வாங்கிறது கொடுக்கறது, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி அப்பாவுடைய சொத்து வரணும், அப்பா கிட்ட போய் நான் ஒரு பணம் கேட்க போகிறேன், ஒரு காசு வீடு வாங்கிறதுக்காக கேட்க போகிறேன், இடம் வாங்கிறதுக்காக கேட்க போகிறேன்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அப்பாவுடைய உடல் நலத்தில் மிக மிக கவனம் தேவை. அப்பாவோட உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருங்க. அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சகோதர வழி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சகோதரர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, 2 பேர் சேர்ந்து ஒரு இடம் வாங்கிறது, 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு வாங்கிறது, அது சம்பந்தமான செய்யக்கூடிய செயல்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பு. இல்லைன்னா அதில் ஒரு பாதிப்புகள் வரும். ஏற்கனவே நிறைய மிதுனராசி என்பவர்கள்லாம் குடும்ப உறுப்பினர்னால ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒன்று நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை அவங்க உங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் பெரிய உறவுகள்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, எப்போ இருந்தாலும் ஏதாவது ஒரு சண்டை வரும். அதை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உள்ள பயிற்சியாக அந்த ராகுகேது பயிற்சி இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் சில வாய்ப்புகள் வரும். இந்த மிதுனராசி என்பவர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் வாய்ப்பு இருந்தால் போதும் சார், எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி இருக்கும். அந்த வாய்ப்பு வரும், கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த பயன்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத ரொம்ப ஆசைப்படாதீங்க. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, நிறைய ஆசைகளை கொடுத்து பிரம்மாண்டத்தை கொடுத்து கடைசியில் கஷ்டப்படுத்துவார். அதனால் ராகு வராரு அப்படின்போது நம்மளுக்கு சில வாய்ப்புகள் வரும், அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் திருவாதிரைன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ராகுவோடைய நட்சத்திரமே. அதனால் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதே போல் உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த தசாபுத்தி சனி திசையோ அல்லது குரு திசையோ இல்லை புதன் திசையோ மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கும். இல்லை இந்த தசா புத்தி நடக்குது அப்படின்னா அதிக பாதிப்புகள் கொடுத்துரும். காரணம் மிதுன ராசிக்கு சனி அஷ்டமாதிபதியாக இருப்பார், அதேமாதிரி புதன் 4ஆம் அதிபதி ராசியாதிபதினாலும் நிறைய கடன் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருப்பார். அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த விஷயத்தை செய்வது சிறப்பு.